எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்கள் ஜெயா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி சீஸ் மேக்கப் சேனலில் வந்து ஒரு டாக் வீடியோ தான். இது வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு மதர் ஆஃப் டூ அவங்க ஸ்ட்ரகிளை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த ஸ்ட்ரகிள் ரொம்ப க்ளோஸாக பட்டுச்சு. ஸோ போஸ்ட்மார்ட்டம் ஸ்ட்ரெஸ் பற்றி நானுமே வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதனால் அதை பற்றி பேசலாம், இன்னுமே நிறைய விமனை ரீச் பண்ணால், முக்கியமாக மதர்ஸை ரீச் பண்ணால் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றனால தான் வந்து நான் வீடியோ பண்ணுறேன். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நான் அந்த விமனுக்கு வந்து ஒரு பெரிய அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா வந்து இவ்வளோ ஒரு வல்னரபிள் ஸ்டேட்டில் அவங்க வந்து வீடியோ போட்டு அவங்க விஷயத்தை ஷேர் பண்ணது வந்து பெரிய விஷயம். ஏன்னா இந்த இந்த ஸ்ட்ரகிள் வந்து விமன் யூஸ்வலாக ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஜட்ஜ் பண்ணப்படுவாங்க. ஒரு குழந்தைய பார்த்துக்கிறதுல என்ன, நீ பெற்ற குழந்தை தானே, அம்மான்றவ குழந்தைய தானே பார்த்துக்கணும், நீ பெண்ணாக பிறந்ததே அம்மா ஆகத்தானே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசுவாங்கனால தான் நிறைய பேர் ஷேர் பண்ணுறதில்ல. பட் இவங்க வந்து அந்த வல்னரபிள் ஸ்டேட்டில் அவங்க பட்ட கஷ்டங்களை எவ்வளோ அவங்க 4 வருஷம் வந்து தொடர்ந்து ஒரே விஷயத்த பண்ணி ஹெல்ப் இல்லாமல் இருந்த ஓட ஸ்ட்ரகிள் வந்து சான்ஸ்லெஸ். அதுவும் அழுகிற குழந்தைய அழுகிற சத்தத்தையே கேட்டுட்டு இருக்கிறதுலாம் வந்து seriously it is not at all easy. ஸோ அதை ஷேர் பண்ணி அவங்க அந்த ஒரு வீக்குன்னு சொல்ல மாட்டேன், அந்த வல்னரபிள் ஸ்டேட்லேயும் அவங்க அதை ஷேர் பண்ணாங்க பாருங்களேன். அதுக்கு பெரிய கரேஜ் வேணும். ஐ ரியலி அப்ரிஷியேட் ஹர் அண்ட் ஐ ஃபீல் ஷீ இஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங் உமன். இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாங்களே தவிர இதை ஷேர் பண்ணுறதுக்கே பெரிய தைரியம் வேணும். இந்தியன் சொசைட்டியில் நீங்கள் வந்து பெண்ணாக பிறக்கிறதுக்கும் உமன் அது தாயாக மாறுறது தான் வந்து மெயினான விஷயம். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து சூப்பர் விமனாக காட்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா நீங்கள் ஒரு நல்ல மதர் கிடையாது, நல்ல விமன் கிடையாது, நீங்கள் ஏன் பிறந்தீங்கன்னு வரைக்கும் கேட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ விமன். ஆனால் அந்த கமெண்ட் செக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விமனும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாங்க. அந்த விமனை வந்து யாருமே பீலிட்டில் பண்ணல, யாருமே இறக்கலை. ரொம்ப கம்மி கமெண்ட்ஸ் தான் அந்த மாதிரி இருந்தது, விச் இஸ் வெரி வெரி அப்ரிஷியேட்டிவ். ஸோ இப்போ வர வர விமன் வந்து சொல்கிறாங்க அவங்க போஸ்ட்மார்ட்டம் ஸ்ட்ரெஸ்ஸை ஒரு டெலிவரிக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணணும், டெலிவரி ஆனால் என்னென்னலாம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் ஆவீங்கன்றத ஹாஸ்பிட்டல்ஸும் வந்து சொல்லி கொடுக்கணும். ஒரு குழந்தைய ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ, நிறைய விமன் ஹூ ஃபேஸ் வித் 1 child 2 child 3 child, எவ்வளோ நம்பர் ஆஃப் சில்ட்ரன்றது இங்கே விஷயமே கிடையாது. அவங்கவுங்க ஸ்ட்ரகிள் அவங்கவுங்களது. நம்ம வந்து இவங்க ஸ்ட்ரகிள் கீழே அவங்க ஸ்ட்ரகிள் மேலாம் ஜட்ஜ் பண்ணவே வேணாம். அவங்க ஸ்ட்ரகிள் அவங்கவுங்க ஸ்ட்ரகிள். நம்ம வந்து கீழே இறக்காமல் பீலிட்டில் பண்ணாமல் ஆமாம் இல்லை கஷ்டமாக இருக்கும்லன்னு அக்னாலேஜ் பண்ணாலே போதும். ஆஸ் அ விமனுக்கு நம்ம சப்போர்ட்டிங் ஹேண்ட்ஸாக இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இனிமேல் மென்டல் ஹெல்த்தை வந்து சீரியஸாக எல்லாரும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க, which is very very appreciative. ஜென்சி வந்து அந்த விஷயத்தை நம்ம ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ ஒரு அம்மா ஆயிட்டா நம்மளை வந்து இன்னமும் வேறு ஏதோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து அதே ஜெயாவாக தான் இருந்தேன். என்னன்னா ஒன்றுமே நான் ரொம்ப வீக்காக இருந்தேன், ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி. ஃபிசிக்கலாகவும் நம்மளுக்கு வந்து எந்த ஆப்ரேஷனோ எந்த டெலிவரி என்னமாவே இருக்கட்டும் ஃபிசிக்கலி வீக் ஆகிடுவோம், பயங்கரமாக வீக் ஆகிடும். இன்னும் அந்த டெலிவரி மோட் ஆஃப் டெலிவரியை வேற ஜட்ஜ் பண்ணுவாங்க. இதுனா உயர்ந்தது, அதுனா தாழ்ந்தது, தலையெழுத்து. ஏதோ ஒன்றுத்துல குழந்தை வந்துடுச்சு, உங்களுக்கு சுகப்பிரசவம்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சீட்டு கிடச்சிருப்பா, டொனேஷன் கிடைக்காம. இல்லை உங்கள் குழந்தை ஃபஸ்ட் சீக்கிரமாக நடந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டில் போட்டுருவாங்களா? ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவ்வளோதான். ஏதோ ஒரு இடத்துல சேஃபாக அந்த குழந்தை வந்துச்சு, அதுவே ஸ்டார்டிங்லேருந்தே பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜும் வந்து அந்த விமனுக்கு வந்து ஸ்ட்ரகிளாகவே தான் இருக்கும். இதில் பேசிக் வந்து என்னது, பசிச்சா சாப்பிட்றது, சூச்சு போகிறது, கக்கா போகிறது, இதெல்லாம் எவ்வளோ பேசிக் சாதாரண விஷயங்களே வந்து ஒரு குழந்தை வந்துட்டு டிஃபிகல்ட் ஆகிடும். ஸோ அதுவும் வந்து நம்மளுக்கு பசிக்கும் போது சாப்பிட்டுட்ருக்கோம், அப்போ தான் குழந்தானோம். அப்போ தான் சொல்லுவாங்க, உன்னை இறைவன் சோதிக்கிறான், நீ வந்து அழும்போது பசியை முக்கியமாக நினைக்கிறியா இல்லை உன் குழந்தையோட அழுகையே முக்கியமாக நினைக்கிறியான்ற அளவுக்கு கடவுள் உன்னை சோதிக்கிறான். அந்த சோதனையோட 5 நிமிஷம் பாஸ் பண்ண சொல்லுங்கள், சாப்பிட்டு வந்துடுறேன். ஏன்னா
அவள் சாப்பிட்டாதான் ஸ்ட்ரென்த்து, சாப்பிட்டாதான் பால் வரும். சாப்பிடாம வச்சுக்கிட்டு குழந்தைய அழுகி பால் வரும்னா என்ன, ரத்தம் தான் வரும். இந்த மாதிரி நான்சென்ஸ் பேச்சுங்கள்லாம் தயவு செஞ்சு மதிப்பே கொடுக்காதீங்க. இங்கெல்லாம் பேசி உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க. அம்மானா எவ்வளோ தெரியுமா, அம்மானா இவ்வளோ தெரியுமா, அம்மான்றவ எப்படி தெரியுமான்றது. அம்மா விட்டுருங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க. இப்படியே வந்து வீட்டுக்குள்ளேயே அடக்கி வச்சிருவாங்க உங்களை. அதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறது. அந்த பொண்ணும் பார்த்தீங்களா வீட்டுக்குள்ளேயே இருந்து 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 அந்த குழந்தை அத்தத்தையே கேட்டு 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 ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. வீட்டில் இருக்கவங்க வச்சு விளாசிட்டாங்க. எஸ், தே நீட் இட். சப்போர்ட்டிவாக இருக்கணுமே தவிர தேவையில்லாமல் ஒன்றுமே ஸ்ட்ரெஸ் ஏற்றக்கூடாது. நிறைய வெளியில் கூட்டிகிட்டு போகணும். நான்லாம் வந்து வெளியில் போவேன், ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவான பார்ட்னர் வேணும். கண்டிப்பாக பார்ட்னர் சப்போர்ட், மதர் சப்போர்ட் ரொம்ப 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 தேவை. அந்த சுச்சுவேஷனில் ரொம்ப தேவை. அண்ட் நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா மதர் எல்லாமே ஹேண்டில் பண்ணிடுவாங்கன்னு. நான் என்ன சூப்பர் பவராக நம்ம திடீர்னு எனக்கு அது வந்து சேர்றதுக்கு, அதெல்லாம் போக போக தான் அதெல்லாம் அந்த ஒரு இதெல்லாம் வரும். டக்குன்னு அப்படியே வரணுன்னா எப்படி வரும்? என் ஃபிசிக்கலி வீக் ஆக்கிடுவீங்க, தூக்கம் எல்லாம் மென்டலாகவும் நான் வீக்காக இருப்பேன். வரும்னா எப்படி வரும்? நான் ஹியூமனுங்க, மனுஷி, அவ்வளோதான். அவங்கள நீங்கள் எப்படி அப்பா மனுஷனோ அதே மாதிரி தான் அம்மாவும் மனுஷி. போத் ஆர் ஹியூமன். அப்பா இஸ் மோர் ஸ்ட்ராங்கர், ஏன்னா அவர் ஃபிசிக்கலி எந்த பிரச்சனையும் இல்லை அவருக்கு. ஸோ அம்மாவோட ஸ்ட்ராங்கராக இருப்பார் அவர். அவருக்கும் அறுத்தா தெரியும். ஸோ அம்மாவுக்கு தான் அந்த டெலிவரி அதெல்லாம் நடந்திருக்கனால அந்த உடம்பு தாங்காதுனால அப்போது பார்ட்னர் யார் பேலன்ஸ் பண்ண? அப்பா. ஸோ அப்பா ஹேஸ் டு டூ. அதுக்கு ஃபேமிலியும் வந்து ஒழுங்காக இருக்கணும், அந்த அப்பாவை அவரோட டியூட்டியை பண்ண விடணும். அடுத்தது கம்பெனிஸ், கவர்மெண்ட், இவங்களுக்கும் அறிவு வேணும். உங்களுக்கு குழந்தைங்க பாப்புலேஷன் ஏறி அது வந்து லாபம் வர்றது மட்டும் கிடையாது. அதில் வந்து ஆறு ஸ்ட்ரகிளும் அப்பா இருக்கணும். ஒரு 1 மந்த்தாவது லீவ் கொடுக்கணும். எவ்வளோ கண்ட்ரிஸ் அதை பண்ணுறாங்க. இங்கே பாப்புலேஷனில் போட்டு தள்ளிட்டு இருக்கிறோம்ல, அதுதான் அருமை தெரில. டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிறாங்க. ஸோ பண்ணணும்னு நினைக்கிற ஃபாதர்ஸ் கூட பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ அம்மா ஆகிட்டா நம்மளை வந்து அம்மா ஆக்கிட எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க. அதில் வலையில் விழாமல் நம்ம இருந்தோன்னா தப்பிச்சிட்டோம். ஆனால் வலையில் விழுந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் இருக்கே நம்மளுக்கு செக்கு. அது நம்மளுக்கு தெரியாது. அம்மா ஆகிட்டோம், இதுக்கப்புறம் நம்மளை ஃப்ரீயாக விட்டுருவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. அம்மா ஆகிட்ட அப்புறம் உங்களை வச்சு செய்வாங்க, குழந்தைங்களும் வச்சு செய்வாங்க. ஆப்வியஸாக குழந்தை அந்த இது அந்த ஒரு அழகு, அந்த மழலை, அதெல்லாம் வேறு. நம்ம இப்போ பேசுகிறது ஸ்ட்ரகிள்ஸ், ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு ஸ்டேஜ்லையும் நினைப்போம் நம்ம வந்து ஓகே அந்த பால் வரல, அந்த ஸ்டேஜ் வந்து சாலிட் வந்தால் சரியாயிடும், சரி அடுத்தது தவந்தால் சரியாயிடும், அடுத்தது நடந்தால் சரியாயிடும், அடுத்தது ஸ்கூல் போனால் சரி. இதுவும் சரியில்லாம் ஆகாது. சைல்ட்ஹுட்டு, குழந்தை வளர்ப்புங்கிறது ஸ்ட்ரெஸ்ஃபுல் டில் யூ டை. ஆமாம், நம்ம சாவர வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு தான். அதுக்கப்புறம் அதை செத்துருவோமே. உண்மையிலே சொல்கிறேங்க, எங்கள் அம்மாக்கெலாம் வந்து எப்பவுமே ஸ்ட்ரெஸ் தான். கல்யாணம் ஆகி அவன் நல்லா இருக்காளா, அவங்க நல்லா தான் இருக்காளா, சண்டை என்ன போடாமல் நல்லபடியாக இருக்கிறாங்களா. அடுத்தது எனக்கு குழந்தைக்கெலாம் வந்து ட்ரை பண்ணி உடம்பை வந்து ரணமாக்கி அதில் எங்கள் அம்மா நொந்துட்டாங்க. என் குழந்தை இவ்வளோ கஷ்டப்படுது. இப்படியே தான் நம்மளும் இருப்போம். நம்ம குழந்தை ஸ்ட்ரகிள் பண்ணும்போது சாவு வரைக்குமே வந்து நம்மளுக்கு நிம்மதியே இருக்காது. இப்போல்லாம் நடக்கிற விஷயங்களெல்லாம் கேள்விப்படும் போது குழந்தை வளர்ப்பு, குழந்தை அடல்ட்டான வளர்ப்பு எல்லாத்துலேயும் நம்மளுக்கு வந்து பீதியாக தான் இருக்கும். ஸோ ஆஃப்டர் அ சைல்டு இஸ் பார்ன் முடிஞ்சது கதை. தெர் ஆர் பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ், பட் இட் இஸ் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல். அதுக்கு தான் வந்து நம்மளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும், ஹஸ்பண்ட் சப்போர்ட்டிவாக இருக்கணும், அம்மா வேணும். இதெல்லாம் இருந்தால் குழந்தை பெற்றுக்கணும், இல்லைன்னா பெற்றுக்கூடாது. ஸோ அந்த விமன் கோத்ரூ பண்ணுற ஸ்ட்ரகிள் எப்படியாவது வந்து அவங்க வெளியில் வரணும். அதுக்கு நம்ம விமன் எல்லாமே சப்போர்ட்டிவாக இருக்கணும். இனிமேல் வர விமனுக்கும் சரி, ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விமனுக்கும் சரி, விமன் முதல்ல சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஏன்னா நம்ம தான் அந்த வழியை கோத்ரூ பண்ணியிருக்கோம். என்னதான் மற்றவங்க வந்து வழியை புரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம அதை கோத்ரூ பண்ணியிருக்கனால நம்ம தான் சப்போர்ட்டிவாக இருக்கணும். விமனை இறக்கக்கூடாது. ஸோ லெட்ஸ் சப்போர்ட் ஈச் அதர் அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி கிரேசி. நீங்கள் மதர் ஆக போகிறீங்க இல்லை ஆயிட்டீங்க, என்ன மாதிரி ஆன் த கோல் இருக்கிறீங்கன்னா வளர்ப்பில், இட்ஸ் கோயிங் டு பி அ கிரேசி ரைட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட், ஹஸ்பண்ட், இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேவை. அண்ட் ட்ரீட் யுவர் செல்ஃப்.
that is so important. Self care is so important. அந்த விமன் வந்து அந்த 2 குழந்தைங்களோட அம்மா செல்ஃப் கேர்னு உனக்கு விட்டுருந்தாங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே ஹீல் ஆயிருப்பாங்க. நம்மளுக்கு செல்ஃப் கேர் ரொம்ப ரொம்ப அவசியம். எவ்வளோ செல்ஃப் கேர் பண்ணுறோமோ அவ்வளோ ஹீல் ஆகும், அவ்வளோ ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளில வருவோம். ஸோ இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நம்மளுக்கு இந்த ஜேர்னி. ஸோ hope women support women support each other. It is very important. Women எப்படி வேணாலும் இருக்கட்டும், அவங்கள நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஒரு அம்மாவுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன், சாரி 2 அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், 3 குழந்தை இருக்க அம்மாவுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். வேலைக்கு போகிற அம்மாவை நான் வந்து ஜட்ஜ் பண்ண மாதிரிலாம் இல்லாமல் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஸ்ட்ரகிள்னு நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும். தட்ஸ் ஆல். அவங்கள கீழே இறக்காமல் இருந்தாலே பெரிய சப்போர்ட் தாங்க. நிறைய விமன் பண்ணுற விஷயமே அதுதான். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. ஸோ இட் ரீச்சஸ் லாட் ஆஃப் விமன். ஸோ லெட்ஸ் சப்போர்ட் ஈச் அதர். ஸோ உங்களோட ஸ்ட்ரகிள் கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஐ வில் ரீட் இட். கண்டிப்பாக என்னோட ஸ்ட்ரகிளோட வீடியோ வந்து நான் இங்கே ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதையும் பாருங்கள். ஸோ பி ஸ்ட்ராங். ஐ நோ இட்ஸ் டிஃபிகல்ட், பட் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப், நாட் ஓன்லி ஹியூமன் ஹெல்ப், சாங்ஸ், ஃபுட், இந்த ஃபுட் சாப்பிடாத அந்த ஃபுட் எதுவும் கேட்காதீங்க. ஈட் வாட் எவர் யூ வாண்ட். அண்ட் உங்களுக்கு மூவிஸ் பார்க்க முடியும்னா ஓடிடியில் பாருங்கள், இல்லை குழந்தைய தூங்க வச்சுட்டு நீங்கள் போய் பாருங்கள். கோ அண்ட் ஹாவ் அ ஸ்மால் கோ டு அ கேஃபே, ஹாவ் அ காஃபி ஆர் அ டீ. இந்த மாதிரி என்னென்னலாம் உங்களுக்கு பிடிக்குமோ பண்ணுங்கள். தட் வில் ஹெல்ப் ஹீல் யோர் செல்ஃப். ஏன்னா நீங்கள் தான் உங்கள் குழந்தைய பார்த்துக்கணும். இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க பார்த்தீங்களா, யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ the more you heal, the more easier to take care of your child. அதுதான் விஷயம். ஸோ அதான் சொல்லணும்னு வந்தேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.